ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரமோத்ரி வந்திருக்கு. பா என்ன இது விஜய் சேதுபதி இப்படி கொஞ்சம் கூட பாரபட்சமே காட்டாமல் கருணையே காட்டாமல் போட்டு பொலபலம் பொழக்கிறாரு சார். என்ன சார் இதுவே நியாயமா? ஒரு வாரமும் விஜய் பார்வதி லாஸ்ட்டாக இந்த பிரச்சனை தான் மாட்டுச்சு அந்த பொண்ணு. அதுலேயும் போட்டு பொழந்த எப்படி? எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் கேட்கலாம்ல சார் அப்படின்னா இங்கே வந்துட்டு விஜய் பார்வதியை போட்டு பொலபலம் பொழக்கிறாங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டேபிள் வரும்போது நான் சொன்னேன்னா இல்லையா, இந்த டேபிளை காமிச்சிருக்காங்க ப்ரொமோட்டோலன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆபாச குறியீடு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு. இப்போ என்னென்னா அவர் கேட்குறாரு, அதே மாதிரி வச்சுட்டார். இதில் எந்த இடத்துல உங்களுக்கு ஆபாச குறியீடை தெரிஞ்சுதுன்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், அந்த இது டேபிளில் நீங்கள் வச்சுருக்கீங்க கரெக்டு, இதை எதுக்காக அவங்க வைக்கணும்? அந்த கேள்வியை வந்துட்டு நீங்கள் அரோராக்களை கேட்டாவே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வச்சா அங்கே வீடு வந்துட்டு அங்கே வந்து நிற்குமா? அங்கே வந்து பில்ட் பண்ணணும்னு தானே சொல்லியிருக்காங்க. அங்கே மாதிரி அந்த மாதிரி வச்சா பில்ட் ஆகுமா? முதல்ல அதுக்கு வந்து வீடு கட்டாமல் இப்படியே வந்துட்டு கீழே 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 கீழேன்னு மேலே வச்சோன்னாவே அது வந்து பில்டிங் ஆகிடுமா? வீடு கட்டணும் தானே சொன்னாங்க, இது முதல்ல வீடு ஆகிடுமா அப்படின்ற ஒரு கிராஸ் கொஸ்டினை வந்து கேட்பார்னு பார்த்தேன். பட் அதெல்லாம் கேட்காம வந்துட்டு உங்களுக்கு முதல்ல எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா வெளியில் வேறு நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு வேறு வந்துட்டு ஜாக்லின்னு சிவன்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் பார்வதி. ஸோ இங்கே வந்துட்டு வச்சு செய்கிறாரு. அவன் அடித்து பிடிச்சி ஓடிட்டுருக்கான். அந்த நேரத்தில் ஆபாச குறியீடு காட்டுறது அந்த பொண்ணுக்கு வேலையாக கேட்குறாரு. சார் அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது சார், அந்த பொண்ணு நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கு சார். இந்த அதுவும் குறிப்பாக விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக எல்லோரும் திருப்பி விட்டுருக்கு சார். நீங்கள் ஒழுங்காக இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு மக்கள் கதறாங்க. பட் இருந்தாலும் கடைசியில் ஒரு விஷயத்தை வைக்கிறார். என்ன தெரியுங்களா, இதுக்கு பேர் தாங்க வக்கரன்ட்டார். ஸோ அவங்க வக்கரம் விக்ரம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வக்கரம் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து சார் நானே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சார்னு சொல்லிட்டு அப்ரூவர் ஆகிறாரு. அப்போ இவர் கலாய்க்கிறார். என்னங்க நியாயம்? உங்கள் மண்டைக்குள்ள தாங்க பிரச்சனை, உங்களுக்குள்ள தாங்க பிரச்சனை, உங்கள் பார்வையில் தாங்க பிரச்சனைன்றார். என்னத்தை சொல்கிறது? யாருங்க முதல் வக்கரம் இதில் புரியுதுங்களா உங்களுக்கு அப்படின்னு கலாய்க்கிறாரு. அந்த பக்கம் கிளாப்ஸ் அள்ளுது. சபரி அப்புறமா நம்ம இவர் என்னது விக்ரம் எல்லாருமே சரிங்களா. அதுக்கப்புறமா திவாகருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்னென்னா, திவாகர் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்க என்ன சொல்லாலும் சரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணால் இப்படி தான் நிலமையில் வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரை போட்டு பொழந்துட்டாப்புல. அவர் அப்படியே பார்க்குறாரு, சும்மாவே பொங்குவார். இதை வேறு சொல்லிட்டாரு. என்ன பண்ண போகிறா தெரியல. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா, இன்றைக்கி அவர் எவிக்ஷனில் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு வந்திருக்கு. அது இன்னும் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நடந்து போச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அங்கே வந்து ஆபாச குறியீடு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, விஜய் பார்வதி கத்தனை விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த பொண்ணு காட்டின விஷயத்தை நம்ம பார்த்தோமா, இல்லை அந்த பொண்ணு அந்த இடத்துல நம்ம பார்த்தோமா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. அதாவது லைவில்